வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதியடையும், கெட்ட எண்ணங்கள் அறவே நீங்கும். இன்றைய நாம் பேசக்கூடிய தலைப்பு இன்பங்கள் துன்பங்கள். இந்த பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் இன்பமும் துன்பமும் கண்டிப்பாக அனுபவித்து தான் வாழ்ந்தாகணும். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்பங்களும் மனிதனுக்கு சொல்லுவோம். இன்பங்கள் மனிதனுக்கு இரண்டு வகைப்படும். உடலால் ஏற்படும் இன்பம், மனதால் ஏற்படும் இன்பம். அதே மாதிரி துன்பங்கள் சொல்லலாம். துன்பங்கள் உடலால் ஏற்படும் துன்பங்கள், மனதால் ஏற்படும் துன்பங்கள். உடலால் ஏற்படும் துன்பங்கள் நமக்கே தெரியும். உடம்பு நல்லா வச்சுக்கிறணும், மற்ற விஷயங்கள்லாம் அதில் தெரியுது. ஆனால் அதே இது மனதால் ஏற்படும் விஷயங்களாம் மற்றொரு புகழ்ந்தால் சந்தோஷப்படுகிறோம். ஒரு நிகழ்வில் பெரியவர்கள் பேசினா மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம குழந்தை நல்லா படித்து வந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் உயர்ந்தால் மகிழ்ச்சி அடைகிறோம். இது இன்பத்திற்கானது. துன்பத்திற்கானது என்ன? உடல் நம்ம நடந்து போகிறோம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறி விழுந்துறோம், அதனால் ஏற்படும் காயம் நமக்கு துன்பத்தை கொடுக்கும் இல்லையா? அது மாதிரி நிறையா விஷயங்களை சொல்லிக்கலாம். ஆனால் மனதால் ஏற்படும் துன்பத்துக்கு யார் காரணம்? நம்ம தானே மனதால் ஏற்படும் துன்பத்துக்கெல்லாம் காரணமாகிறோம். ஒருத்தன் திட்டான், உடனே அதுவே நமக்கு தனக்கானதை ஏற்றுக்கிறோம். ஒருத்தன் கோவப்பட்டான், அது எல்லாமே தனக்கானதை ஏற்றுக்கிறோம். அதை வாங்க முடியாமல் போச்சே, அது தனக்காக ஏற்றுக்கிறோம். தான் சொல்ல யாரும் கேட்கலையே, அது தனக்காக ஏற்றுக்கிறோம். தனக்கு யாரும் கட்டுப்படலையே, அது தனக்கானதை ஏற்படுத்துகிறோம். நமக்கு நாமையே கொடுக்கக்கூடிய துன்பம் தான் மனதால் ஏற்படும் துன்பம். ஸோ இதெல்லாம் நீங்கணும், இதெல்லாம் வேண்டாம், இதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே எனக்கான வழி, மனதில் ஏற்படும் துன்பத்திற்கான வழியை நீங்கள் நிரப்பாமல் அதிலிருந்து ஒதுக்கிக்கொள்வீர். எதன் மூலமாக தியானத்தை பண்ண எதையுமே தனக்கானதை ஏற்றுக்கிற மாட்டீங்க. அப்போ மனசு பக்குவம் அடைய உங்கள் மனம் அமைதி நிலைக்கு போக தெளிவோட விழிப்புணர்வோடு நீங்கள் நினைக்கிற செயலை விழிப்புணர்வோடு தெளிவாக செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி மனக்கவலையும் வராது, கோபம் வராது, கெட்ட எண்ணங்கள் வராது. எல்லாமே அறவே அப்படியே ஒடுங்கும். எப்படி கடல் அலைகள் அப்படியே அமைதியாக சாந்தமாக இருக்கோ, அது மாதிரி உங்கள் மனத்தினுடைய எண்ண ஓட்டம் அப்படியே அடங்கி ஒடுங்கி அமைதியான சூழலில் இருக்கும். அப்போ உங்கள் மனசு சந்தோஷ நிலையில் இருக்கும். ஸோ எல்லாருமே தயவு செய்து தியானம் பண்ணுங்கள்.